இப்ப கிராமத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு இருப்பாங்க. ஊர்ல மழையும் இல்ல தண்ணியும் இல்ல. ஹீரோ அதுக்கு ஒரு பிளான் பண்றான். வேஸ்டா போகக்கூடிய குப்பையில இருந்து தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரிக்ஷா வண்டியில போட்டு எடுத்துட்டு போறான். ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு குப்பையில இருந்து என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான். அதை வச்சு ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாரும் ஹீரோவை ஆச்சரியமா பாக்குறாங்க. பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டு பைத்தியக்கார பையன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு தன்னை தானே தலையில தட்டிக்கிட்டான். அதுவும் ஃப்ரெண்டு நினைச்சு கரெக்டா மோட்டார் எல்லாம் செட் பண்ணி அதுக்கு கனெக்ஷன் கொடுத்து கம்புக்கெல்லாம் வச்சு டவர் மாதிரி கட்டிக்கிட்டான். வாட்டர் கேனை வச்சு கட் பண்ண துண்டுகளை ஃபேன் லீஃப் மாதிரி மாத்திட்டான். தானாக அடிக்கிற காத்துல அந்த ஃபேன் அப்படியே சுத்தும் போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி மோட்டருக்கு பவர் வந்து நிலத்தடி நீரை மேல வருது. அதுவும் பைப் மூலமாக. அங்குள்ள கிராமத்து மக்கள் இதை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம். இது வரைக்கும் இந்த கிராமத்துல தண்ணியே வந்திருக்காது. மோத வாட்டி பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஆனந்தம் இருக்கும் அதை வார்த்தையால சொல்ல முடியாது. அப்படிதான் அந்த கிராமத்து மக்களுக்கு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அங்குள்ள மக்கள் எல்லாருமே தெய்வமா பாக்குறாங்க. இப்படிப்பட்ட மனுஷன் ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோவை சட்டையை பிடிச்சி நீ யாருன்னு கேட்கும்போது ஹீரோவால சொல்ல முடியல. ஹீரோ 2 நாள் டைம் கேட்கறான். ஆனா ஹீரோயின் ஹீரோவை வெளியே தள்ளிடுவா. ஹீரோவும் ஒன்னு சொல்லாம வெளியே போவான். ஹீரோவுக்கு அவங்க கம்பெனில போட்ட கண்டிஷன்ல சொல்ல முடியல. ஹீரோயின் ஹீரோ கூட எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கறத யோசிச்சு பாக்குற ஹீரோவுக்கும் வருத்தம் இருக்கத்தான் செய்யுது.